الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال عيدا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال نبينا صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين وقام عيدا ومن سلك طريقا يلتزم فيه علما سهل الله له طريقا إلى الجنة رواه مسلم وقال الله عز وجل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உஸ்தாத்மார்களே, மாணவிகளே, இந்த பயானினுடைய ஆரம்பமாக என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தினுடைய கல்வி மேலோங்கி கொண்டிருக்கிற, உலகத்தினுடைய கல்வியை மிக முக்கியமாக பிடித்திருக்கிற, அதற்கு அதிகம் ஆர்வம் காட்டக்கூடிய, அதற்காக வேண்டிய எல்லா நேரங்களையும் செலவழிக்கக்கூடிய, காசு பணங்களை செலவழிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாமெல்லாம் மார்க்க கல்வியின் அவசியத்தை பற்றியும் அது சார்ந்துள்ள விஷயங்களை பற்றியும் கேட்பதற்காக வேண்டி, பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ, என்ன விஷயங்கள் தேவையோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாவிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வெளியாக்குவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான தாய்மார்களே, சகோதரிகளே, இரண்டு விதமான விஷயங்கள் இருக்கிறது, இரண்டு விதமான நசீபுகள் இருக்கிறது. ஒன்று முத்தலக், இன்னொன்று முகையித். பொதுவான ஒரு விஷயம் என்றால் அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். முகையித் என்று என்பதாக சொன்னால், முகையித் என்றால் குறிப்பாக கிடைக்கக்கூடிய விஷயம். முத்தலக் என்றால்
எல்லோருக்கும் வாழ்க்கை கிடைக்கும், எல்லோருக்கும் உடல் கிடைக்கும், எல்லோருக்கும் உணவு கிடைக்கும், எல்லோருக்கும் உடை கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உலகத்தில் கிடைக்கும். இதற்கு பேர் முத்தலக். அதாவது முஸ்லிமுக்கும் கிடைக்கும், காஃபிருக்கும் கிடைக்கும். முகையீத் என்று சொன்னால் முஸ்லிமுக்கு மட்டும் கிடைக்கிற, அதிலும் முஸ்லிம்களுக்கு இல்முதாரிகளுக்கு கிடைக்கிற அந்த இல்மு தான் முகையீத். இந்த முகையீத் இருக்கிறதே, இதுதான் மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், மனிதன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்கு இருந்து வெளியே வருகிற பொழுது அவன் ஒன்றுமே அறியாதவனாக வெளியே வந்தான். அவனுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. மனம் என்றால் எதுவும் தெரியாது, சிறுநீர் என்றால் எதுவும் தெரியாது, நெருப்பென்றால் எதுவும் தெரியாது. அவனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒன்றும் அறியாத ஒரு மனிதனாக அவன் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருகிறான். வந்ததற்கு பிறகு அவன் இல்மை படித்துக் கொள்கிறான். இந்த இல்மை படித்தவனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், இல்முதாரிகளும் இல்மை இல்லாதவர்களும் சமமாகுவார்களா? இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா ஈமான்தாரிகளை உயர்த்துகிறான். அதோடு மட்டுமல்லாமல் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், மாறாக யார் இல்மு கொடுக்கப்பட்டார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கிறான். அந்த இல்மு இருக்கிறதே, அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த மதரசாக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் நாம் இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் மதரசாவிற்கு சென்று வருகிறோம், சில சமயங்களில் லீவும் எடுத்து விடுகிறோம், சில சமயங்களில் விடுப்பும் எடுத்து விடுகிறோம். நாங்கள் விளங்க வேண்டும் மதரசா அது எப்படிப்பட்ட ஒரு இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? மய்யிரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறான் தெரியுமா? யாருக்கு தீனுடைய கல்வி மார்க்கத்தினுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கைரை செய்திருக்கிறான், கைரை கொடுத்திருக்கிறான், கைரை நாடி இருக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்ப இந்த மதரசாவுக்கு படிப்பது எப்படிப்பட்டது? இது மார்க்கத்தை விளங்கக்கூடிய விஷயம். அல்லாஹ்னா யார், ரசூலுனா யார், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய நெறிமுறைகள் என்ன, நாங்கள் எப்படி ஜகாத் கொடுக்க வேண்டும், எங்களுடைய நிக்காஹ்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய கடைசி நேரம் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும், இது போன்ற எல்லா விஷயங்களும் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இல்மை தேடித்தான் நாம் வருகிறோம். நாங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது எங்களுடைய பிள்ளையை நாங்கள் ஏதோ மதரசாவுக்கு அனுப்புகிறோம், அவர் சென்று கொண்டு வருகிறார், ஏதோ மதரசா நடக்கிறது என்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் சலக தரீகன், எந்த மனிதன் இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி செல்லுவானோ, வெளியில் செல்லுவானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குகிறான். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் இருக்கிறதே அது எப்படி எதை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது தெரியுமா? கஷ்டங்களை கொண்டும் சிரமங்களை கொண்டும் சொர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் உடனே கிடைச்சிருமா? கிடைக்காது. எப்ப கிடைக்கும்? சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இதையெல்லாம் சகித்து கொண்டு அல்லாஹ் சொன்னதின்படி வாழுகிற பொழுதுதான் அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? யார் இல்ம தேடி வெளியில போறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் தஆலா லேசாக்குறான். சொர்க்கத்துடைய பாதை யாருக்கு லேசாக்குறான்? யார் இல்ம தேடி, யார் மதரசாவுக்காக வேண்டி, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய விஷயங்களை, சட்ட திட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி யார் வெளியில போறாங்களோ, மதரசாவுக்கு போறாங்களோ அவங்க எங்க நடக்கிறாங்க? சொர்க்கத்தின் பக்கமாக நடக்கிறாங்க. அப்ப மதரசா எப்படிப்பட்ட இடங்க?
சொர்க்கத்தை வாங்கி தருகிற, சொர்க்கத்திற்கு நுழைய வைக்கிற, சொர்க்கத்தை அன்பளிப்பாக கொடுக்கிற ஒரு இடம்தான் இந்த மதரசாக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இல்மு இருக்கிறதே, இது சொர்க்கத்தை வாங்கி தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதரப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கிறது மார்க்கத்தினுடைய கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, இல்மை ஹாசில் செய்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி போகிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மீன்களும் எறும்புகளும் அவருக்காக வேண்டி, ரஹ்மத்துக்காக வேண்டி, பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆ செய்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் இல்மை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்வானோ, தன்னுடைய வீட்டிலிருந்து மதரசாவின் பக்கமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதருக்காக வேண்டி மலக்குமார்கள் பணிவுக்காக வேண்டி, இஸ்ஸத்துக்காக வேண்டி ரெக்கையை விரிக்கிறார்கள். அந்த மாணவன் எதிரே நடக்கிறான் தெரியுமா? மலக்குமார்களுடைய ரெக்கையிலே நடக்கிறான். அவன் யாருங்க? ஒரு மாணவன் புதிதாக வருகிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக ஓதுகிறான். இப்ப அந்த மாணவருக்காக வேண்டியும் மலக்குமார்கள் தன்னுடைய இறக்கையை விரிக்கிறார்கள். குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி மலக்குமார் தன்னுடைய இறக்கையை விரிக்கிறார்கள். எதற்காக வேண்டி? மார்க்கத்தினுடைய கல்வியை அவன் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. இன்றைக்கு இந்த உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது தெரியுமா? என்னுடைய மகள் BA, MA, BCom, MBBS இப்படிலாம் படிக்கிறாங்க, அந்த படிப்பு இந்த படிப்பு என்பதாக இந்த உலகத்திலே பீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஆணவத்தோடு தெரிகிறார்கள். என் மகன் எப்படி படித்தான் தெரியுமா? என் மகன் இப்படி படிக்கிறான், அப்படி படிக்கிறான். விளையாட பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நான் படிக்க வேண்டாம் என்பதாக சொல்லவில்லை. மாறாக மார்க்கத்தினுடைய கல்விக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறேன். எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எங்களால் ஒரு இரவு 100 ரக்காயத் 1000 ரக்காயத் தொழுக முடியுமா? எங்களால் ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் இல்மை கற்றுக்கொள்வானோ, காலையோ மாலையோ அல்லது சிறிது நேரமோ, அவன் 100 ரக்காயத்துகள் நஃபில் தொழுவதை விட அவன் மார்க்க கல்வியை கற்பது, கொஞ்ச நேரம் கற்பது சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவன் இரவினுடைய ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக்கொள்வானோ, அந்த இரவு முழுவதும் இபாதத் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் செலவழித்தாரே அதற்கு கிடைக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாங்கள் இல்மை எவ்வளோ படிக்கிறோம், இல்முக்காக வேண்டி எவ்வளோ நேரங்கள் நாங்கள் கொடுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி காலையோ மாலையோ கொஞ்ச நேரம் செல்வானோ, நாங்கள் விளங்கணும். இல்முன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒருத்தர் ஓதுறான், ஒரு பையன் நம்முடைய ஓதுது, அலிப்பா ஓதுதுன்னு சொன்னாலும் அவங்களும் எதில் இருக்கிறாங்கன்னா இல்மை கற்றுக்கொள்ளவங்கள தான் இருக்கிறாங்க. இவன் என்ன கற்றுக்கிற போகிறான், இவன் எதுக்கு போகிறான்னு நாங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் மதரசாவிற்கு போவதனால் எவ்வளோ பெரிய நன்மைகளை அடைகிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் காலையோ மாலையோ இல்மை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி மதரசாவுக்கு செல்வானோ, வெளிக்கிளம்பி செல்வானோ, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 1000 நஃபில்கள் தொழுவதை விட 1000 ஜனாசாக்களை பின்தொடர்வதை விட, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், 1000 ஜனாசாக்களை பின்தொடர்வதை விட, 1000 நோயாளிகளை நலம் விசாரிப்பதை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கொஞ்ச நேரம் இல்மை கற்றுக்கொள்வதற்கு நன்மை கொடுக்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போது எவ்வளோ பெரிய நன்மை இருக்கிறது இல்மை கற்றுக்கொள்வதற்கு.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. இல்மை கற்றுக்கொள்வதற்கு, மதரசாவிற்கு வருவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்கூலுக்கு நாம் எப்படிங்க அனுப்புகிறோம்? என்றைக்கும் லீவு போடுறதே இல்லை. லீவு போடுறோமா? நாம் லீவு போடுறதே இல்லை. ஏதாவது விசேஷங்கள் இருந்தாலும் என்ன செய்கிறோம்? அதை தள்ளி வைங்கன்னு சொல்கிறோம். கல்யாணம் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை வைங்கன்னு சொல்கிறோம். அப்படி தானே? கல்யாணம் இருக்கா ஞாயிற்றுக்கிழமை வைங்கன்னு சொல்கிறோம். ஸ்கூல் போகணுன்னா அவ்வளோதான். ஸ்கூலுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. காலையில் பார்க்கணும், அந்த பெற்றோர்கள் படுற பாடு இருக்குது. அல்லாஹு அக்பர். தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை எழுப்புறதுலேருந்து, குளிக்க வைக்கிறதுலேருந்து, பவுடர் அடிக்கிறதுலேருந்து, எண்ணெய் தேய்ச்சி தலை சீவுறதுலேருந்து, ட்ரெஸ்ஸை அயன் பண்ணுறதுலேருந்து, சாப்பாடை சமைக்கிறதுலேருந்து எவ்வளோ பாடுகள். ஒரு போர்க்கிழமை என்ன செய்யுது? ஸ்கூலை அனுப்புறதுக்காக வேண்டி ஒரு போர்க்கிழமை நடக்குது இல்லையா? எல்லா வீட்லையும் நடக்குதா இல்லையா போர்க்கிழமை? அப்போதான் அவர் என்ன செய்வார்? அம்மா சட்டையை தேடுவாங்க, அத்தா பேண்டை தேடுவார், சகோதரன் கையை தேடுவார், எல்லாத்தையும் தேடுவாங்க, ஷூ அது இது. எதுக்காக வேண்டிங்க? எதுக்காக வேண்டி? உலகத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக வேண்டி. ஆனால் மார்க்கத்தினுடைய கல்வியை படிப்பதற்காக வேண்டி நாங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்கிறோம், எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாங்கள் மதரசாவுக்கு பல நாட்கள் லீவு, அல்லாஹ் காப்பாற்றும். பல மதரசாவுக்கு சர்வசாதாரண விஷயத்துக்காக வேண்டி லீவு. கல்யாணம் மதரசா லீவு, தலைவலி மதரசா லீவு, சொந்தக்காரங்களை பார்க்க போகிற மதரசா லீவு, யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் மதரசா லீவு. ஆனால் எவ்வளோ பெரிய நன்மை இதில் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. இது இவங்க எவ்வளோ பெரிய கல்வியை படிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய நன்மை இவங்களுக்கு கிடைக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை குளிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி நடந்து போவாங்க. போகும் பொழுது இடையில ஒரு கபரை கடந்து போவாங்க. அந்த கபரில் இருக்கக்கூடியவருக்கு கபருடைய அதாபுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஈசா நபி பார்த்துட்டு போகிறாங்க. போய் குளிச்சுட்டு தன்னுடைய தேவையெல்லாம் முடிச்சுட்டு வருகிற பொழுது கபரில் இருந்த அந்த மனிதர், வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதர் வேதனை செய்யப்படாமல் கொஞ்சம் வேதனை நிறுத்தப்படுகிறது. அவருக்கு வேதனை நிறுத்துவதோடு அவர் சொர்க்கத்தினுடைய காற்றுகளும் அவருடைய கபரிலே வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம் குளிக்க செல்கிற பொழுது பார்த்தோம், அவருக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது கபரிலே. ஆனால் திரும்பி வருகிற பொழுது நல்ல முறையில் இருக்கிறாரு, எந்த வேதனையும் இல்லாமல் இருக்கிறாரு. சொர்க்கத்தினுடைய காற்றுகள் அந்த கபரிலே வீசப்படுகிறதே, அவருடைய கபர் பிரகாசமாக ஆகிறதே, அவருடைய கபர் பிரகாசமாக ஆகிறது. என்ன காரணம் என்பதாக கேட்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, அவன் வஃபாத் ஆகிற பொழுது அவனுடைய மனைவி கர்ப்பமுற்று இருந்தால், அந்த பிள்ளை பிறந்ததற்கு பிறகு மதரசாவிற்கு சென்று இன்றைக்கு காலையிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை உச்சரித்தான். எனவே இந்த உச்சரித்தது அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. இந்த உச்சரித்தது அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லியதன் காரணத்தினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த சிறுவனுடைய, அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு கபரில் இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு கபருடைய வேதனைகள் நீக்கப்படுகிறது. எதற்காக வேண்டிங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்களை ஓதியதன் காரணத்தினால் கபருடைய அதாப் யாருக்கு? அந்த பிள்ளையினுடைய தந்தைக்கு. இன்னைக்கு நாங்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறோம், எங்களுடைய பிள்ளை மதரசாவுக்கு போறானே, எங்களுடைய பிள்ளை மதரசாவுக்கு போகுது, அவன் என்ன படிக்குது நாங்கள் கேட்கிறோமே, நினைக்கிறோமே. இந்த பிள்ளைகள் ஓதுவதன் காரணத்தினால் யாருக்கு நன்மை? கபருளே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நன்மை, உலகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நன்மை. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் விளங்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய கல்வி இருக்கிறதே, இது எப்படிப்பட்ட பரக்காத்துகளை வாங்கி தருகிறது தெரியுமா? அந்த குழந்தையினுடைய தந்தைக்கு வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத் செய்கிறான், வாழ்நாட்களில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அந்த குழந்தையினுடைய துஆக்கள் கபூலாகிறது, இந்த குழந்தையினுடைய துஆக்கள் கபூலாகிறது. ஒரு தடவை மஹ்மூதுல் கஸ்னவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசர், மஹ்மூதுல் கஸ்னவி, அவர் பொதுவாக அரசர்கள் என்ன செய்வார்கள் என்றால்,
இரவிலே மாறு வேடத்திலே சென்று நாட்டினுடைய நிலைப்பாடுகளை தெரிந்து கொண்டு வருவார்கள். நாடு எப்படி போகுது, திருட்டு நடக்குதா, விபச்சாரம் நடக்குதா, கொள்ளை நடக்குதா, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது போன்ற உண்டான விஷயங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அரசர்கள் எல்லாம் அந்த காலத்திலே மாறு வேடத்தில் செல்வார்கள். பார்ப்பவர்கள் அரசர் என்பதாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு அந்த மஹ்மூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வீதியிலே சென்று கொண்டிருப்பார்கள். வீதியிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு மாணவர் அங்கே அமர்ந்து கிதாபை பார்த்து கொண்டிருப்பார். ஒரு வீட்டினுடைய வெளிச்சத்திலே இவங்க கேட்பாங்க, அரசர் மாறு வேடத்தில் போய் கேட்பாங்க, ஏப்பா பள்ளிவாசலில் லைட் இல்லையா, பள்ளிவாசலில் லைட் இல்லையா, விளக்கு இல்லையா, ஏன் இங்கே உட்காந்து படிக்கிற? அதுக்கு அந்த மாணவர் சொல்லுவார், இல்லை பள்ளிவாசலில் விளக்கு இல்லை, எனவே இந்த இடத்துல தான் விளக்கு இருந்துச்சு, இந்த இடத்துல தான் வெளிச்சம் கிடச்சிச்சு, எனவே நான் இங்கே உட்காந்து ஹதீஸனுடைய பாடங்களை நான் பார்க்குறேன். உடனே சொன்னாங்க, உடனே அந்த பள்ளிவாசலில் விளக்கு ஏற்பாடு செஞ்சாங்க மஹ்மூதுல் கஸ்னவி. அந்த பள்ளிவாசலை விளக்க ஏற்பாடு செஞ்சாங்க. இந்த மாணவர் என்ன செய்யாருன்னா அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் அவருடைய தேவையை நீ பூர்த்தி செய்வாயா, யா அல்லாஹ் அவருடைய தேவையை நீ பூர்த்தி செய்வாயா. இப்போ அவருக்கு 3 விதமான வாழ்க்கையில் அவருக்கு 3 விதமான கேள்விகள் இருந்தது. என்ன கேள்வி? ஒன்று, நான் எங்கள் அத்தாவுடைய மகனா, அதாவது அப்போ இருக்கக்கூடிய அவங்களுடைய அத்தா எப்படி இருந்தாருன்னு சொன்னால் படையினுடைய வீரராக இருந்தார். யார்? மஹ்மூதுல் கஸ்னவியினுடைய அத்தா ஒரு படையினுடைய தளபதியாக வீரராக இருந்தார். இவருக்கு ஒரு சந்தேகம், ஒரு படை வீரராக இருக்கக்கூடியவருக்கு மகனாக பிறந்த நான் எப்படி அரசனாக ஆக முடியும்? நான் எப்படி அரசனாக ஆனேன்? ஒரு அரசனுடைய பிள்ளை அரசனாக ஆகலாம், நான் எப்படி அரசனாக ஆனேன்? அப்போ நான் இவருடைய மகன் தானா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி வந்துச்சு, ஆலிம்கள் எல்லாம் உலமாக்கள் எல்லாம் நபியினுடைய வாரிசா? மூன்றாவது கேள்வி அவருடைய உள்ளத்தில் ஓடியது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவுல பார்ப்பனா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவுல பார்ப்பனா? அந்த 3 கேள்விகள் என்ன? ஒன்று, நான் எங்கள் அத்தாவுக்கு மகன் தானா, இந்த மனிதனுடைய இந்த படை வீரனுடைய மகன் தானா? இரண்டாவது, உலமாக்கள் எல்லாம் நபியுடைய வாரிசு தானா? மூன்றாவது, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்ப்பேனா? என்ற 3 கேள்விகள் பல நாட்களாக அவருடைய உள்ளத்தில் எழுகிறது. பல நாட்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்போ இந்த மதரசா ஓதக்கூடிய அந்த மாணவன், அவனுக்கு விளக்கை ஏற்றி வைத்த அந்த அரசருக்காக வேண்டி அந்த மதரசா மாணவன் கையேந்தி துவா செய்கிறான், யா அல்லாஹ் அவருடைய தேவையை நீ பூர்த்தி செய்வாயாக. அன்றிரவு அரசர் வீட்டிலே போய் உறங்குகிறார். கனவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். வந்து கூப்பிட்டாங்க. அவங்களுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி அவர் கூப்பிட்டாங்க, மஹ்மூதுல் கஸ்னவி, இன்னாருடைய மகனே இங்க வாங்க, நீங்க என்னுடைய வாரிசாளர்களுக்கு நீங்க ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சீங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்வான் என்பதாக சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. இவர் விழிக்கிறார். 3 கேள்விக்கும் ஒரு கனவு விடை கொடுத்தது. என்ன தெரியுமா? ஒன்று, இவர்தான் என்னுடைய தந்தையா என்பதாக சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே என்ன செஞ்சாங்க? இன்னாருடைய மகனை கூப்பிட்டாங்க. ஏன்? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்கிறான்? வமா யன்திகு அனில் ஹவா. அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய மன இச்சைப்படி சொன்னதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதே அது உண்மையாக இருக்கும் என்பதாக அவர்கள் விளங்கி வைத்தார்கள். ஒரு கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது, நான் இன்னாருடைய மகன்தான். இரண்டாவது, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசா என்பதாக ஒரு கேள்வி எழுந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய்,
என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தி விட்டாய். எனவே இரண்டாவது கேள்வியும் சரியாக விடை கிடைத்து விட்டது. மூன்றாவதாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்ப்பேனா, அதுவும் கிடைத்து விட்டது. எனவே 3 கேள்விகளுக்கும் எப்படி விடை கிடைத்தது? ஒரு மதரசா ஓதக்கூடிய ஒரு மாணவனுடைய துவா. இப்போ நாங்கள் விளங்கணும், மதரசாவில் நாங்கள் படிக்கிறோமே, இதில் என்ன கிடைக்கிறது? இவருடைய துவாக்கள் கபலாகிறது, இவர்கள் சொர்க்கத்தினுடைய பாதையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ம படிப்பது இருக்கிறதே அது அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் ஹஜ் செய்வதை விட, அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு வைப்பதை விட, ஏன் அல்லாஹ்வின் பாதையில் தொழுவதை விட கொஞ்ச நேரம் கல்வி கற்பது இருக்கிறது சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எல்லாரும் தாய்மார்களே, சகோதரிகளை விளங்க வேண்டும். இந்த மதரசாக்கள் என்ன கல்வி கற்றுக்கொள்ள கொடுக்கப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஒரு மாணவி தயமத்தினுடைய சட்டங்களை படித்து கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு இல்ம கற்றுக்கொண்டு அதை அமல் செய்யவில்லை என்றாலும் கூட 1000 ரக்காயத் நஃபில் தொழுத நன்மை கிடைக்கும். எப்படிங்க? ஒரு மாணவி பள்ளி மதரசாவுக்கு வருது, தயமத்தினுடைய மசாயில கற்றுக்கொள்கிறது, தயம் இப்படி செய்யணும் அப்படி கற்றுக்கொள்கிறது என்றால், அதை அமல் செய்தாலும் சரி, அதை அமல் செய்யாவிட்டாலும் சரி, எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குது? 1000 ரக்காயத் நஃபில் தொழுத நன்மை கிடைக்கிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் விளங்க வேண்டும். இவர்கள் குர்ஆனை சுமக்கிறார்கள். குர்ஆன் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை இரவும் பகலாக நீங்கள் ஓதுங்கள். காரணம், மறுமையிலே இந்த குர்ஆன் இருக்கிறதே தன் ஓதியவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்கிறது. தன் ஓதியவருக்காக வேண்டி குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே வந்து வாதாடுகிறது. யா அல்லாஹ், இந்த மனிதன் இரவு பகலாக என்னை ஓதிக்கொண்டே இருந்தான், என்னை கற்றுக்கொள்வதில் இவன் முயற்சி எடுத்துக் கொண்டே இருந்தான், கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான், எனவே இவரை சொர்க்கத்திற்குள் அனுப்பு என்பதாக குர்ஆன் அன்றைக்கு வந்து வாதாடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே, எந்த மனிதன் குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்து குர்ஆனின் படி நடப்பானோ, அவன் யாரை கை காட்டுகிறானோ அவர்களுக்கு நரகத்திற்கு என்று உறுதியாக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட 10 நபர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்திற்குள் அனுப்புகிறான். அந்த கல்விதான் எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது? மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட இல்மை எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் தெரியுமா? ஹஜரத் முஆவியா இப்னு முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜரத் முஆவியா இப்னு முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். பொதுவாக சஹாபாக்கள் வஃபாத் ஆனார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பார்கள். இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஆவியா இப்னு முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். இவர்களுடைய வஃபாத்தின் போது வானத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுகிறது, சூரிய சந்திரனில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, பகல் இரவிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது, ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது. என்னவென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்க்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து வலது பக்கத்தில் 70,000 மலக்குமார்கள், இடது பக்கத்தில் 70,000 மலக்குமார்களோடு வானத்திலிருந்து பூமியிலே இறங்குகிறார்கள். யாருடைய வஃபாத்திற்கு? ஹஜரத் முஆவியா இப்னு முஸ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வஃபாத்திற்கு ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்குமார்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து வலது பக்கத்தில் 70,000 மலக்குமார்கள், இடது பக்கத்தில் 70,000 மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். மலக்குமார்கள் இறங்குறாங்க, அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குறாங்கன்னா அந்த மனிதர் சாதாரண மனிதரா? அந்த மனிதர் சாதாரண மனிதரா? இன்னைக்கு ஒரு மனிதர் ஊருக்கு வர்றாரு, வந்தா உதாரணமாக வெளிநாடோ வெளியூர்ல இருந்து தமிழகத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அந்த வரக்கூடிய மனிதரை அங்கு உள்ள எம்பியோ எம்எல்ஏவோ அல்லது சிஎம்ஓ வந்து வரவேற்கிறார்.
அப்போ இவங்கெல்லாம் வரவேற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார்? நாம் என்ன நினைப்போம், ஆஹா இவர் ஏதோ உயர்ந்த பதவியில் இருக்கிறார் போல, இவர் ஏதோ உயர்ந்த மனிதர். ஏன் யாருங்க வந்து வரவேற்கிறா? சிஎம், எம்பி, எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து வரவேற்கிறாங்க. அப்போ இவர் உயர்ந்தவராக இருப்பார், இவர் ஏதோ பணக்காரராக இருப்பார், இவர் ஏதோ செல்வந்தராக இருப்பார் என்பதாக எல்லாம் நாம் நினைத்துக் கொள்வோம் இல்லையா? அதே போன்றுதான் இவருடைய வஃபாத்திற்கு வானத்திலிருந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் 70,000 மலக்குமார்கள் 14,000 மலக்குமார்கள் வானத்திலிருந்து மலக்குமார்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஜனாசாவிலே வந்து கலந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஏன் இந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் கொடுக்கப்படுகிறது, இவ்வளவு கவனிப்புகள் கொடுக்கப்படுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் வானளாவிய அளவிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது தெரியுமா? இந்த மனிதர் இருக்கிறாரே, இவர் சாதாரண மனிதர் அல்ல, இவரை பற்றி வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் தெரியும். இவரை பற்றி வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளுக்கும் தெரியும். வானத்தில் இவர் ஃபேமஸ் ஆனவர், வானத்தில் இவர் தெரியாத மலக்கே அல்ல. யாரை? முஆவியா இப்னு முஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர் அப்படி என்ன அமல் செய்தார்? நாங்கள் அதைத்தான் விளங்க வேண்டும் தாய்மார்களே, சகோதரிகளே. அவர் அப்படி என்ன அமல் செய்தார்? ஏன் மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு வருகிறார்கள்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்? அவர் அப்படி என்ன அமல் செய்தார் தெரியுமா? நாங்கள் விளங்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை மதரசாவிற்கு நாங்கள் அனுப்புகிறோம், போத வைக்கிறோமே, அந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரே ஒரு சூரா, ஒரே ஒரு சூரா, அதைத்தான் வானவர்களை வரவழைத்தது, வானவர்களுக்கு பிரபலியமாக ஆக்கியது. அந்த ஒரே சூரா தான் குல் ஹுவல்லாஹு அஹது சூரா. அந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வாழ்நாட்களில் எப்பொழுது இந்த சூரா இறங்கியதோ, எப்பொழுது கேட்டார்களோ, அதனால் இருந்து வஃபாத் வரைக்கும் எழும்பொழுது, நடக்கும் பொழுது, படுக்கும் பொழுது, எல்லா நேரங்களிலும் குல் ஹுவல்லாஹ் சூராவையே ஓதிக்கொண்டிருப்பார்கள். நடக்கும் பொழுது குல் ஹுவல்லாஹ் சூரா, உட்காருகிற பொழுது குல் ஹுவல்லாஹ் சூரா, எங்காவது பயணமாகி கொண்டிருக்கிற பொழுது குல் ஹுவல்லாஹ் சூரா. இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை அதிகமாக ஓதியதின் காரணத்தினால் எப்படிப்பட்ட தரஜாக்களை அடைந்து கொண்டார்கள்? வானவர்களே ஜனாசாவிற்கு வருகை தருகிறார்கள். அப்போ அந்த கல்விதான் எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது? இந்த மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த கல்விதான் எங்களுடைய மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த கல்வியை நாங்கள் படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் காப்பாற்றணும். இன்றைக்கு மதரசா இதனுடைய பாடங்கள் எப்படி படிக்கப்படுதுன்னு சொன்னால், மதரசாவில் ஓதிட்டு நாம் என்ன செய்கிறோம்? வீட்டுக்கு போயிடுவோம். மறுபடியும் மதரசாவுக்கு வந்து ஓதுறோம். எப்போ குரான் அதுக்கு முன்னாடி திறந்திருப்போம்? மதரசாவில் ஓதி மூடி வைக்கிறோம் இல்லையா? அப்போ சதக்கல்லாஹ் வழி மூடி வைக்கிறோம் இல்லையா? அப்போ மூடுறது தான். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு, எல்லாம் போயிட்டு கடைசியாக வந்து மதரசாவில் மீண்டும் திறக்குது. ஆனால் சஹாபாக்கள் இல்மை தேடுவதில் எவ்வளோ தேட்டத்தோடு இருந்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேள்விப்படுகிறார்கள், இந்த சஹாபி இந்த ஒரே ஒரு ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார் என்பதாக கேள்விப்படுகிறார்கள். உடனே ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே கிளம்பினார்கள். நீண்ட தூரம் பயணமாகிறார்கள். எந்த சஹாபி அந்த ஒரே ஒரு ஹதீஸை வைத்திருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அமர்ந்து விடுகிறார்கள். யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தையின் மகன். எப்படி இருக்க வேண்டும்? போய் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் வெளியில போய் உட்கார்ந்துட்டாங்க. வீட்டை தட்ட கூட இல்லை, வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட கூட இல்லை. எதற்காக வேண்டி? இவரிடத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஒன்றே ஒன்று இவரிடத்தில் இருக்கிறது. அதை அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டில் போய் அமர்ந்துட்டாங்க. உடல் முழுவதும் தூசியாக இருக்கிறது. அந்த சஹாபி வெளியில் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய
சிறிய தந்தையின் மகன், அதாவது சகோதரன். அவர் இருக்கும்போது சொல்றாங்க, தாழ்மையோடு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தையின் மகனே, தாங்கள் கூப்பிட்டு அனுப்பியிருந்தால் நானே உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருப்பேனே, நானே உங்களுடைய இல்லத்திற்கு வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வருகிறீர்கள் என்பதாக சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இல்லை, கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நான் உங்களுடைய இல்லத்தை தேடி வருவதுதான் சரியானது, அதுதான் முறையானது என்பதாக சொல்லி காட்டினார்கள். இப்போ ஒரே ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பெரிய முஜாஹதாக்கள் செய்கிறார்கள். வேறொருவருடைய வீட்டில் போய் அமர வேண்டும் என்பதாக அவர்களுக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர், சிறிய தந்தையின் மகன், அவர் கூப்பிட்டு அவங்களே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யல, அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. மாறாக நாம போய் கல்வி கற்றுக்கொள்ளணும். அதோடு மட்டுமல்லாமல் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, இன்னைக்கு நாங்கள் மதரசாவுக்கு போமா, மதரசா பக்கத்தில் தான் இருக்கும், மதரசா பக்கத்தில் தான் இருக்கும், போனால் ஒரு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் அதுக்கு நாம் எவ்வளோ மலைக்கிறோம். மதரசாவுக்கு போய் ஓதிட்டு வரணுமா, மழை பெய்யுது மதரசாவுக்கு போகணுமா, காய்ச்சி அடிக்குது மதரசா, சளி பிடிக்குது மதரசாவுக்கு போகணுமா. ஆனால் சஹாபாக்கள் இல்மை கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் வரலாறு சொல்லுகிறது. ஹதரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவிலிருந்து சிரியாவிற்கு செல்வதற்கு ஏறத்தாழ 1 மாத காலம் ஆகும். ஏறத்தாழ 1 மாத காலம் ஆகும். 1 மாத காலமும் ஹஜரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்மை படிப்பதற்காக வேண்டி போறாங்க. எதுக்காக வேண்டி தெரியுமா? ஒரே ஒரு ஹதீஸ் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு தூரம் பயணமானாங்க. நாங்கள் இங்கேருந்து பக்கத்தில் வர்றதுக்கு கவலைப்படுறோமே, மலைக்கிறோமே, மதரசாவுக்கு போகணுமா, பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளோ தூரம் போனாங்க? 1 மாத தொலைதூரம் மதீனாவிலிருந்து சிரியாவிற்கு ஒரே ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி போகிறாங்கன்னா நாங்களாம் எவ்வளோ தூரங்க போகணும்? நாங்களும் உலகம் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி போகிறாங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும்? முழு உலகத்துக்கும் போகணும். நாங்கள் இன்றைக்கு அவ்வளோ தியாகம் செய்கிறோமா? கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவ்வளோ தியாகங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோமா? கல்வியை நாங்கள் சாதாரணமாக நினைக்கிறோமே. கல்வியை நாங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறோம்? உலகத்தினுடைய கல்விக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? அல்லாஹ் காப்பாற்றணும். காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் படிக்கலாம். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு குளிச்சு 8 மணிக்கு வேன் வந்துடும், போய் அங்கே கொஞ்சம் நேரம் போய் படித்து மறுபடி சாயங்காலம் 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்து அப்புறம் 6 மணிக்கு டியூஷன் போய் 8 மணிக்கு வந்து 9 மணிக்கு தூங்குறான். அப்போ எவ்வளோ நேரங்க துனியாவினுடைய கல்வி கொடுக்கப்படுகிறது? 10 மணி நேரம் கிட்ட கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆகிரத்தினுடைய கல்விக்கு ஐநூக்கு எவ்வளோ நேரங்கள் நாங்கள் கொடுக்குறோம்? நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் 1 மணி நேரம், அதிலும் சில நிமிடங்கள், அதிலும் கொஞ்ச நேரம். நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், முடி வச்சுருக்கோம், அதுவும் கொஞ்சம் சில நாட்கள் வர்றதே இல்லை. ஆனால் நாங்கள் விளங்கணும், இது எவ்வளோ பெரிய நன்மையை கொடுக்குது. நாங்கள் விளங்கணும். குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதின் காரணத்தினால் சஹாபிக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்து. பிஸ்மில்லா சொன்னதின் காரணத்தினால் அவருடைய தந்தைக்கு கபருடைய அதாபுகள் நீக்கப்படுகிறது. நாங்கள் விளங்க வேண்டும். இல்மை நாங்கள் எவ்வளோ கற்றுக்கொள்கிறோம், இல்முக்கு நாங்கள் எவ்வளோ நேரங்கள் கொடுக்கிறோம். ஃபோனுக்கு கொடுக்குற நேரங்கள் அதிகம் இல்லையா? இன்றைக்கு எல்லாரும் எவ்வளோ ஜிபி போட்டிருக்கிறோம்? 1.5 ஜிபி போட்டிருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ ஜிபிங்க போட்டிருக்கிறோம்? 1.5 ஜிபி போட்டிருக்கிறோம். எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 1.5 ஜிபியை தொடர்ந்து பார்த்தா 2 மணி நேரம் வருமா? 2 மணி நேரம் வரும். ஃபோனுக்கு நாங்கள் 2 மணி நேரங்கள் கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமிற்கு எவ்வளோ நேரங்கள் நாங்கள் கொடுக்கிறோம்? சிந்திக்கணும். ஃபோனுக்கு எவ்வளோ நேரங்கள் கொடுக்குறோம்? யூடியூபுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? இன்ஸ்டாகிராமுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ஃபேஸ்புக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? அல்லாஹ்வுடைய கல்விக்கு நாங்கள் நேரத்தை கொடுத்தோமா? சொல்லப்படுகிறதா இல்லையா? கொஞ்ச நேரம் கல்வி கற்றால் 1000 ரக்காயத்துகள் தொழுத நன்மை.
இங்கே நாங்கள் என்ன செய்யறது? இந்த சமுதாயம் எப்படி இருக்குது? அல்லாஹ் காப்பாற்றணும். எல்லா இளைஞர்களுடைய கையிலும் மொபைல் ஃபோன், எல்லா இளைஞர்களுடைய கையிலும் மொபைல் ஃபோன். வீட்டில் உள்ள தாய்மார்களும் விளங்குறது இல்லை. பிள்ளைகளை கையில் என்ன செய்யறோம்? ஃபோனை கொடுக்குறோம். அத்தான் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்கிறாரு? என்னென்ன அப்டேட் உள்ள ஃபோன் வருதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. மகனும் என்ன செய்யுது? ஃபோனில் உட்கார்ந்துருக்கு. அத்தான் ஃபோனில் உட்கார்ந்துருக்கிறாரு. அம்மா ஃபோனில் உட்கார்ந்து இருக்கிறது. முழு குடும்பம் ஃபோனில் உட்கார்ந்து. யாரும் குர்ஆன் எடுத்து ஓதுறது இல்லை, யாரும் ஹதீஸ்களை மனனம் செய்யறது இல்லை, யாரும் மசாயில்கள் தெரிகிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமைக்கு முன்னாடி ஒரு நிலைமை வரும். உலமாக்கள் எல்லாம் வஃபாத் ஆயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா இல்மை என்ன செய்வான்? வானத்தின் பக்கமாக உயர்த்து கொள்வான். அதுக்கப்புறம் யாரிடத்திலும் எந்த இல்மும் இருக்காது. நாங்கள் மதரசாவுக்கு ஏன் வர சொல்றது தெரியுமா? சொன்னாங்க, ஒரு பெரியார் சொன்னாங்க, 1960 ஒரு இல்மினுடைய தஅலீமினுடைய ஒரு மர்கஸில் ஒரு இஸ்திமாவில் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீங்கள் 2 விஷயங்களை கையில் எடுங்க. ஒன்று, குர்ஆனை படிக்கிறத விட்டும் ஹதீஸை படிக்கிறத விட்டும் மதரசாக்களை உண்டாக்குறத விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் காப்பாற்றணும், உங்களுடைய பிள்ளைகள் முர்த்ததாயிருவாங்க. மதரசா இல்லைன்னா என்ன ஆயிரும்? எங்களுடைய பிள்ளைகள் முர்த்ததாயிரும், எங்களுடைய மனைவி முர்த்ததாயிரும், எங்களுடைய சந்ததிகள் முர்த்ததாயிரும். இல்லையா? அவங்க முர்த்ததாக கூடாதா? நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய பகுதிகளில் மதரசாக்களை உண்டாக்குங்கள். மதரசா இருக்கிறதே அது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? எங்களுடைய ஈமானை பாக்கியாக்குறதுக்காக வேண்டி, எங்களுடைய ஈமானை நிலைப்படுத்துறதுக்காக வேண்டி, நாங்கள் மௌத்து வரைக்கும் ஈமானோடு இருக்கிறதுக்காக வேண்டி தான் மதரசா. ஏதோ மதரசாவுக்கு வர்றாங்க, ஃபீஸ் கேட்குறாங்க, மதரசாவுடைய கட்டிட வேலைக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சாதாரணமாக நினைக்கிறோம், ஏதோ ஒரு மாதிரி நினைக்கிறோம். ஆனால் மதரசாக்கள் இல்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், எல்லா முஸ்லீம்களும் முர்த்ததாகி போயிடுவான். இன்னைக்கு மதரசா இருக்கும் பொழுதே என்ன செய்யப்படுதுங்க? எவ்வளவோ முர்த்ததாகிறான். அல்லாஹ் காப்பாற்றணும். போன மாதத்திற்கு வந்த செய்தி சிலரும் பார்த்துருக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி, மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி மாற்று மதத்தாரை திருமணம் செய்து கொண்டு அவர் முர்த்ததாகி போயிட்டார். அந்த பெண்மணி மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய பெண்மணி, ஓதக்கூடிய பெண்மணி அல்ல, ஓதி கொடுக்கக்கூடிய பெண்மணி மாற்று மதத்தாரை திருமணம் செய்து காதல் செய்து அவரோடு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. இப்போ இந்த பெண்ணினுடைய நிலைமை என்ன? ஈமானோடு இவங்க வஃபாத் ஆவாங்களா? இவங்களுடைய கடைசி நிலைமை என்ன? அப்படி மௌத்தானா அவங்க என்ன செய்வாங்க? போய் எரிச்சிருவாங்க. எரிச்சதுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்குமா வாழ்க்கை? நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ் காப்பாற்றும். அவங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா. யாரையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடக்கூடாது? முஸ்லீம்களிலிருந்து முர்த்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட தன்மையுடையவர்கள் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய குடும்பத்தில் வரக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அல்லாஹ் தஆலா நம்ம பாதுகாக்கணும். நம்மளுடைய சந்ததிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். மதரசாவில் ஓதி கொடுக்கக்கூடிய பிள்ளையே போகுதுன்னு சொன்னால், இந்த மதரசா இல்லைன்னு சொன்னால் இப்படி ஆயிடும். மதரசாவினுடைய முக்கியம் என்ன தேவை? எங்களுடைய ஈமான் இருக்கணும், எங்களுடைய ஈமான் பாக்கியாக இருக்கணும், எங்களுடைய பிள்ளைகள் ஈமான்ல இருக்கணும்னு சொன்னால் மதரசாக்கள் இயங்குவது அவசியம். ஒரு மதரசா போயிருச்சா பல பேருடைய ஈமான் போயிடும். எங்களுடைய மதரசாக்கள் அதிகமாகுதா? எங்களுடைய மதரசாக்கள் பிள்ளைகள் ஓத வர்றாங்களா? ஈமான் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்க குர்ஆனை படிப்பாங்க, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான், ஹதீஸை படிப்பாங்க, ஹதீஸில் ரசூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மார்க்க சட்டம் என்ன, நாம் யாரை திருமணம் செய்யணும், நாம் யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது, ஜகாத்தினுடைய சட்டம் என்ன, ஹஜ்ஜினுடைய சட்டம் என்ன, தொழுகையினுடைய சட்டம் என்ன, குளிப்பினுடைய சட்டம் என்ன, எல்லா சட்டங்களும் தெரியும். எது ஷிர்க்கு எது குஃப்ர்னு நமக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வாழ்கிறாங்க தெரியுமா? பொண்ணு முஸ்லீமாக இருக்குது, பையன் காஃபிராக இருக்குது, அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுடைய நிக்காஹ் என்னவென்று சொல்வது? அல்லாஹ் காப்பாற்றணும்.
நாங்கள் மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மதரசாக்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இல்மு தான் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய இல்ம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற மதரசாக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கியாமத் வரைக்கும் நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. மேலும் அதிகமான இல்முகளுக்கு, அதிகமான மார்க்கத்தினுடைய கல்விகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய, அதிலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் செய்தல் புரிவானாக என்று துவா செய்து கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நகர ஜமாத்துல் உலமாவிற்கும் இந்த மதரசாவுடைய சாபார்களுக்கும் மேலும் ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈரோலோகளும் இவர்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும், மேலும் இந்த மதரசா இன்னும் சிறப்பாக சீரும் சிறப்போடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் இதில் ஓதக்கூடிய மாணவர்கள் நல்ல தர்பியத்தோடு உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியோடு வாழக்கூடியவர்களாகவும், இதற்கு ஓதி கொடுக்கக்கூடிய அந்த உஸ்தாத்மார்களுடைய தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்வானாக. அவருடைய ஹலாலான ஹாஜாத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் கடைசி வரைக்கும் ஈமானிலேயும், எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் கடைசி வரைக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈமானுடைய பாக்கியத்தோடு வாழ்ந்து கடைசி நேரத்திலே கலிமா சொல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.